அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் வந்து கைண்ட்ஸ் ஆஃப் கம்பெனிஸ். கைண்ட்ஸ் ஆஃப் கம்பெனிஸ்ல மொத்தம் 6 வகையா நம்ம பிரிச்சிருக்கிறோம். அதுல ஃபர்ஸ்ட் வந்து இன்கார்ப்பரேஷன். ஸோ இன்கார்ப்பரேஷன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 3 வகையா சொல்லலாம். ஒண்ணு வந்து சார்ட்டர்டு கம்பெனி, இன்னொன்னு வந்து சார்ட்டரி கம்பெனி, இன்னொன்னு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரிஜிஸ்டர்டு கம்பெனி. லயபிலிட்டி பேசிஸ்ல வந்து பார்த்தீங்கன்னாக்கா லிமிட்டெட் கம்பெனி, அன்லிமிட்டெட் கம்பெனி. கண்ட்ரோல் பேசிஸ்ல கவர்மெண்ட் கம்பெனி, ஹோல்டிங் கம்பெனி, சப்சிடரி கம்பெனி, அசோசியேட் கம்பெனி அப்படின்னு சொல்லிட்டு பிரிக்கலாம். ஸோ மெம்பர்ஷிப் பேசிஸில் பப்ளிக் கம்பெனி, ப்ரைவேட் கம்பெனி, ஒன் பர்சன் கம்பெனி. லிஸ்டிங் பேசிஸில் லிஸ்டர்டு கம்பெனி, அன்லிஸ்டர்டு கம்பெனி. அதர்ஸ் ஃபார்ம்ஸில் ஸ்மால் கம்பெனி, செக்ஷன் 8 கம்பெனி, டார்மண்ட் கம்பெனி, டிஃபண்ட் கம்பெனி, ஃபாரின் கம்பெனி, நிதி கம்பெனி, அதுக்கடுத்து ப்ரொடியூசர் கம்பெனி. இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 6 வகையாக நம்ம கிளாஸிஃபைட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த கைண்ட்ஸ் ஆஃப் கம்பெனி பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா இன்கார்ப்பரேஷன். கைண்ட்ஸ் ஆஃப் கம்பெனியில் ஃபஸ்ட்டு பார்க்குறது இன்கார்ப்பரேஷன் பேசிஸில் நம்ம என்ன மாதிரி பிரிக்கிறோம் அப்படி பார்க்கும்போது ஃபஸ்ட்டு வந்து சார்ட்டர்டு கம்பெனி. சார்ட்டர்டு கம்பெனினா என்ன? அதாவது இந்த கம்பெனி ஃபார்ம் பண்ணுறது யார் சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா கிங் ஆர் குயின் இவங்க தான் ஃபார்ம் பண்ணுவாங்க. கிங் ஆர் குயின் இவங்க தான் ஃபார்ம் பண்ணுவாங்க. இப்போ இந்த கரண்ட் டிஆர்பியில் 2019 இந்த கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. சார்ட்டர்டு கம்பெனி யார் வந்து ஃபார்ம் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு கிங் ஆர் குயின் யார் வேணாலும் ஃபார்ம் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இது எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னாக்கா ஈஸ்ட் இந்தியா கம்பெனி எக்ஸாம்பிள் கொடுக்கலாம். ஸோ பேங்க் ஆஃப் இங்கிலாந்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா எக்ஸாம்பிளாக கொடுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சார்ட்டர்டு கம்பெனி. சார்ட்டர்டு கம்பெனி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா இது ஒரு கிரியேட்டட் பை ஸ்பெஷல் ஸ்டாட்யூட். இதுக்குன்னு ஒரு சட்டத்தின் மூலமாக தான் கொண்டு வரப்படும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி லெஜிஸ்லேச்சரில் கொடுக்கலாம். இன்னொன்று பார்லிமெண்ட் மூலமாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த சட்டத்தின் மூலமாக கிரியேட் பண்ணி இந்த கம்பெனியை கொண்டு வரலாம். 2 இடத்துல தான் கொண்டு வர முடியும். ஒன்று லெஜிஸ்லேட்டிவ், இன்னொன்று வந்து பார்லிமெண்ட். செகண்ட் ஒன் இஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து இந்த ப்ரொவிஷன்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எங்கே சார் கவர்னர்ட் பை த ப்ரொவிஷன்ஸ். இந்த ப்ரொவிஷன்ஸ் எல்லாம் வந்து எப்படி ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படின்னாக்கா இந்த ஒரு ஸ்பெஷல் ஆக்ட் மூலமாக தான் கொண்டு வர அந்த ப்ரொவிஷன்ஸும் கொடுப்பாங்க. அப்படி கொடுத்தாலும் கூட இது எதன் கீழே தான் வரணும்? இது எதன் கீழே தான் வரணும்னாக்கா அண்டர் த கம்பெனிஸ் ஆக்ட் 2013 கீழே தான் வந்தாகணும். இதுக்குன்னு தனியே வந்து பார்த்தீங்கன்னாக்கா கம்பெனிஸ் ஆக்ட் தாண்டி தனி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் கொடுக்க போகிறது கிடையாது. அது இன்னும் கிரியேட் பண்ணுறது வேணா அந்த கம்பெனியை கிரியேட் பண்ண போகிறோம் அப்படின்றோன்னா பார்லிமெண்ட்லேயோ லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியோ கொண்டு வரலாம் தவிர, ஆனால் கம்பெனிஸ் ஆக்டில் என்னென்ன சொல்கிறாங்களோ அது எல்லாமே இந்த கம்பெனியை ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். இந்த கம்பெனி பேரில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நாட் யூஸ் லிமிட்டட் என்ற வார்த்தையை நம்ம யூஸ் பண்ண தேவை கிடையாது. இந்த சார்ட்டரி கம்பெனியில் லிமிட்டட் இந்த வார்த்தை வந்து கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா லிமிட்டட், பிரைவேட் லிமிட்டட் அப்படிலாம் சேர்ப்பாங்க. பிரைவேட் லிமிட்டட்னா பிரைவேட் கம்பெனி, லிமிட்டட்னா பப்ளிக் கம்பெனி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி எந்த வார்த்தையும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த சார்ட்டரி கம்பெனியில் நம்ம சேர்க்க தேவையில்ல கடைசியில். ஸோ கடைசியில் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஒரு எக்ஸாம்பிள் சொல்லலாம். ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா தான் முடியுது, லிமிட்டட் வரல. எல்ஐசி ஒரு எக்ஸாம்பிளாக சொல்லலாம். லைஃப் இன்சூரன்ஸ் கார்ப்பரேஷன், யூடிஐ ஒரு எக்ஸாம்பிள் சொல்லலாம். யூனிட் ட்ரஸ்ட் ஆஃப் இந்தியா, அதேமாரி ஐசிஏஐ, ஐஎஃப்சிஐ, ஐடிபிஐ இது எல்லாமே இந்த கம்பெனிக்கு நம்ம எடுத்துக்காட்டாக சொல்லலாம். இது எல்லாமே லிமிட்டட்னு முடியல பாருங்க. நெக்ஸ்ட்டு ரிஜிஸ்டர்டு கம்பெனி. ரிஜிஸ்டர்டுனா ரொம்ப சிம்பிளாக சொல்லலாம். ரிஜிஸ்டர்டுனாக்கா கம்பெனிஸ் ஆக்ட் பிரகாரம் எந்த கம்பெனி வந்து பதிவு பண்ணியிருக்காங்களோ அது ரிஜிஸ்டர்ட் கம்பெனி. ஸோ இந்த கம்பெனிஸ் ஆக்ட் 2013 பிரகாரம் அந்த செக்ஷன் 2 பிரகாரம் ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தா அது ரிஜிஸ்டர்ட் கம்பெனி. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இன்ஃபோசிஸ் கம்பெனி சொல்லலாம், விப்ரோ அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதுக்கடுத்து லைபிலிட்டி பேசிஸில் நம்ம என்னென்ன வகையை பிரிக்கலாம். லைபிலிட்டி பேசிஸில் லிமிட்டட் லைபிலிட்டி அப்படின்னு சொல்கிறோம். லிமிட்டட்னா என்ன சார்? லிமிட்டடில் 2 இருக்குது. ஒன்று வந்து ஷேர் சொல்லலாம், லிமிட்டட் பை ஷேர்ஸ். இன்னொன்று சார் லிமிட்டட் பை கேரண்டி சொல்லலாம். 2 விதமாக சொல்லலாம். லிமிட்டட் பை ஷேர்ஸ்னால் என்ன சார்? லிமிட்டட் பை ஷேர்ஸ்னாக்கா நீங்கள் வந்து ஒரு 10,000 ஷேர் வாங்குறீங்கன்னு வச்சிங்களேன், அதில் ஒரு 7,000 நீங்கள் பே பண்ணிட்டீங்க சார். மீதி வந்து பார்த்தீங்கன்னாக்கா 3,000 பே பண்ணாமல் இருக்கிறீங்க அப்படின்னாக்கா அதுதான் வந்து அன்பெய்டு ஷேர்னு சொல்கிறோம் இல்லையா? ஸோ அதுதான் அந்த அன்பெய்டு ஷேர்ஸ் சொல்கிறாங்களா, அன்பெய்டு அந்த ஷேர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? அந்த அன்பெய்டு ஷேர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட காலம் கொடுப்பாங்க, அதுக்குள்ளே நீங்கள் பே பண்ணால் போதுமானது. 10,000 ஷேர் வாங்கிட்டீங்க, 7,000 நீங்கள் பே பண்ணிட்டீங்க, மீதி 3,000 இருக்குது. அந்த 3,000 பே பண்ணாமல் இருக்கீங்க கம்பெனிக்கு. அந்த 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 3,000 பேர் வந்து அன்பெய்டு அமௌண்ட்டு, அன்பெய்டு ஷேர்ஸ் அமௌண்ட்டு தான் நம்ம சொல்கிறோம். சரி சார், இதை வந்து பார்த்தீங்கன்னா கம்பெனி லாஸில் போயிட்டே இருக்குது, ஆனால் நீங்கள் வந்து 3,000 கட்டாமே இருக்கிறீங்க. அதில் கம்பெனி லாஸில் போயிருக்கிறதுனால உங்கள் கையில் 3,000 பதிலாக நீங்கள் 5,000 கொடுங்க, 8,000 கொடுங்க, 4,000 கொடுங்கன்னு கேட்க முடியாது கம்பெனி.
அதுதான் வந்து லிமிட்டட் பை ஷேர்ஸ். நான் எவ்வளோ பே பண்ணணுமோ அந்த அமௌண்ட் பே பண்ணா மட்டும் போதுமானது. அது கம்பெனி எவ்வளோ லாஸ்ல போனாலும் நமக்கு பிரச்சனை கிடையாது. அதுதான் லிமிட்டட் பை ஷேர்ஸ். நம்ம எவ்வளோ பே பண்ணணுமோ அந்த அமௌண்ட் பே பண்ணா மட்டுமே போதுமானது. அதான் லிமிட்டட் பை ஷேர்ஸ். இல்ல சார் நான் வாங்கும்போதே ரூ. 10,000 ஷேருக்கு 10,000 குடுத்து வாங்கிட்டேன் சார். நோ ப்ராப்ளம். நீங்க எதுவுமே பே பண்ண தேவையில்ல. இல்ல சார் நான் கம்மியா கட்டிட்டேன் சார். மீதி ரூ. 3,000 இருக்கு சார்ன்னா, அது மட்டும் கட்டினா போதும். அத தாண்டி நீங்க கட்ட தேவையில்ல. சரி நெக்ஸ்ட். லிமிட்டட் பை கேரண்டினா என்ன சார்? கேரண்டினா ஒண்ணும் இல்ல. நீங்க கம்பெனி கலைக்க போறாங்க. இப்ப கம்பெனிக்குள்ள நீங்க மெம்பரா வரீங்க அப்படின்னாக்கா, மெம்பர் ஆகும்பொழுதே நீங்க வந்து சொல்லிட்டு வருவீங்க. இது மாரி நாங்க கம்பெனி கலைக்கும் பொழுது, வைண்டிங் அப் பண்ணும்பொழுது, அப்ப நாங்க ரொம்ப லாஸ் ஈடுகட்ட முடியலனாக்கா, நாங்க ஒரு அமௌண்ட் தர்றோம். அப்படின்னு சொல்லிட்டு அந்த அமௌண்ட்டையும் மென்ஷன் பண்ணுவாங்க. ஸோ நான் ரூ. 2,00,000 தரேங்க கேரண்டி. ரூ. 2,00,000 நான் கே கே ரூ. 2,00,000 தரேன் நான் கேரண்டி அப்படின்னு சொல்லிட்டு குடுப்பாங்க. ஸோ அந்த கம்பெனி கலைக்கும் பொழுது தான் அந்த அமௌண்ட் குடுப்பாங்க. இடையில தரமாட்டாங்க. முதல்ல தரமாட்டாங்க. ஸோ அந்த மெம்பர் உள்ள வரும்பொழுதே, அவருடைய ஷேர் வாங்கிப்பாரு. வாங்கிக்கிட்டு, அவர் ஒரு கேரண்டியும் குடுப்பாரு. இந்த கம்பெனி கலைக்கும்போது அந்த லாஸ ஈடுகட்ட முடியலனாக்கா, நான் என்ன பண்றேன், ஒரு கேரண்டி அமௌண்ட் குடுப்பேன். கேரண்டினா அந்த அமௌண்ட் 2,00,000மோ, 5,00,000மோ அந்த அமௌண்ட் அவ்வளோதான் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க இப்பயே. 2,00,000னா 2,00,000 தான் குடுப்பாங்க. அதுக்கு மேலயும் தரமாட்டாங்க. ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, லிமிட்டட் பை கேரண்டி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கேரண்டி வந்து எப்படி சொல்லுவாங்க, கிவன் பை தம் ஈச் மெம்பர். ஒவ்வொரு மெம்பரும் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த கம்பெனில குடுப்பாங்க கேரண்டி. கேரண்டி அமௌண்ட் மட்டும் தான் குடுப்பாங்க. அதுக்கு மேல தரமாட்டாங்க. அதுதான் லிமிட்டட் பை அதிலயும் லிமிட்டட் இருக்குது பாருங்க. 2,00,000னா 2,00,000 தான் கேரண்டினா 2,00,000 தான் தருவாங்க. அதுக்கு மேல தரமாட்டாங்க. ஸோ நெக்ஸ்ட் அன்லிமிட்டட் லைபிலிட்டினா என்ன சார்? அன்லிமிட்டட் லைபிலிட்டி. இதுக்கு வந்து நோ லிமிட் லைபிலிட்டி ஆஃப் த மெம்பர்ஸ். மெம்பர்ஸ்க்கு வந்து ஒரு லிமிட்டே கிடையாது. என்ன சார் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, கம்பெனி லாஸ் ஆயிப்போச்சு. கம்பெனி கலைச்சிடுறாங்க. கலைச்சோனே எல்லா டிபெஞ்சர் ஹோல்டர்ஸ், கிரெடிட்டார்ஸ் எல்லாருக்கும் பணத்த குடுத்துட்டாங்க. ஆனா மீதி இன்னும் கொஞ்சம் பேர் வந்து கொஞ்சம் கிரெடிட்டார்ஸ்க்கு குடுக்க முடியல. அப்ப என்ன ஆகும்னா, கம்பெனியோட சொத்த வித்து எல்லாரும் குடுத்து மீதியும் வந்து பார்த்தீங்கன்னா, கடனா நெறைய இருக்குது. இன்னும் கடன குடுத்து முடிக்க முடியல அப்படின்னாக்கா, உங்களுடைய பிரைவேட் ப்ராப்பர்ட்டி உங்களோட சொந்த சொத்த வித்து குடுக்க வேண்டிய சூழ்நிலை வந்துரும். அதான் அன்லிமிட்டட் லைபிலிட்டி. நோ லிமிட். மெம்பர்ஸுக்கான லைபிலிட்டி வந்து நோ லிமிட் ஆன் த லைபிலிட்டி. மேல படிச்சது லிமிட்டட். இது அன்லிமிட்டட். வித்தியாசம் புரிஞ்சுக்கங்க. லிமிட்டட்னா, நீங்க கட்ட வேண்டியது அமௌண்ட் மட்டும் கட்டினா போதுமானது. அது வந்து லிமிட்டட். நீங்க கட்ட வேண்டிய அமௌண்ட் மட்டும் கட்டினா போதுமானது. அது வந்து பார்த்தீங்கன்னா லிமிட்டட். அதுவே அன்லிமிட்டட்னா என்ன சார்? அன்லிமிட்டட்னா, நீங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா, கம்பெனி ஹெவியா லாஸ்ல போயிருந்தா கூட, நீங்க கட்ட வேண்டிய அமௌண்ட்ன்னு சொல்ல முடியாது. அது எவ்வளோ லாஸ்ல இருக்குதோ அந்த அமௌண்ட் ஃபுல்லாவே கட்டி ஆகணும். புரியுதுங்களா? நான் இவ்வளோ ஷேர் தான் வாங்கிக்கிறேன். இவ்வளோ தான் கட்ட முடியும். அப்படிலாம் சொல்லவே முடியாது. ஏன்னா இது பேர் அன்லிமிட்டட் லைபிலிட்டி, அன்லிமிட்டட் கம்பெனி. ஓகேங்களா? அப்ப மெம்பர்ஸோட லைபிலிட்டி எப்படி இருக்கும்? நோ லிமிட் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் செகண்ட் பாயிண்ட் வந்து தி மெம்பர்ஸ் ஆஃப் சச் கம்பெனிஸ் மே பி ரெக்வயர்ட். இது அதான் அதான் சொல்ல வராங்க. ரெக்வயர்ட் டு பே த கம்பெனி லாஸஸ். கம்பெனி வந்து லாஸ்ல இருக்கு சார். கம்பெனி வந்து லாஸ்ல போயிட்டு இருக்கு சார் அப்படின்னாக்கா, ஃப்ரம் தேர் த பர்சனல் ப்ராப்பர்ட்டி. உங்க சொந்த சொத்தை வித்து குடுக்கணும். அதான் முதல்லே சொன்னேன். தேர்ட் பாயிண்ட் தி கம்பெனி மே ஆர் மே நாட் ஹேவ் ஷேர் கேபிட்டல். அது என்ன சார்? மே ஹேவ் ஷேர் கேபிட்டல்னா ஓகே. மே நாட் ஹேவ் ஷேர் கேபிட்டல்னா எல்லா கம்பெனியும் ஷேர் கேபிட்டல் வச்சிருப்பாங்க. முதல் போட்டு தான் கம்பெனி ஆரம்பிக்கிறாங்க. அந்த கம்பெனி நம்மளுக்கு நல்லாவே தெரியும். அதனால மே நாட் ஹேவ் ஷேர் கேபிட்டல். ஷேர் கேபிட்டல் இல்லாத கம்பெனிக்கும் அன்லிமிட்டட் லைபிலிட்டி செட் ஆகும். ஷேர் கேபிட்டல் இருக்கிற கம்பெனிக்கும் அன்லிமிட்டட் லைபிலிட்டி வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஷேர் கேபிட்டல் இல்லாத கம்பெனினா எக்ஸாம்பிள் சார் நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன், செக்ஷன் 8 கம்பெனி லைக் தட் செக்ஷன் 8 கம்பெனி சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து கிளப்லாம் வச்சு நடத்துறாங்க பார்த்தீங்களா? அதெல்லாம் வந்து நாட் ஹேவ் த ஷேர் கேபிட்டல். ஷேர் கேபிட்டல் இல்லாத கம்பெனியாவே நம்ம கருதப்படலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இந்த அன்லிமிட்டட் லைபிலிட்டி இருக்கிற கம்பெனிலாம் பார்த்தீங்கன்னாக்கா, நோ ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ். பர்ச்சேஸ் ஆஃப் ஓன் ஷேர். ஷேர் வந்து பார்த்தீங்கன்னா, எவ்வளோ ஷேர் வேணாலும் நீங்க வாங்கிக்கலாம். எவ்வளோ ஷேர் வேணாலும் வாங்கிக்கலாம். எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. எவ்வளோ ஷேர் வேணாலும் கையில பணம் இருந்தா நீங்க பாட்டுக்கு வாங்கிட்டே இருக்கலாம். அதேமாரி நஷ்டமாகும்போது அந்த அளவுக்கு ஈக்குவலா வந்து பார்த்தீங்கன்னா, உங்க சொந்த சொத்த வித்து குடுத்தாகணும். ஏன்னா இது அன்லிமிட்டட் லைபிலிட்டி. அதுக்கேத்த மாரி உங்களுடைய ஷேருக்கு தகுந்த மாரி பணத்த குடுத்துட்டு போயிட்டே இருக்கணும். ஸோ இதுதான் வந்து அன்லிமிட்டட் லைபிலிட்டி. நெக்ஸ்ட் அக்கார்டிங் டூ கண்ட்ரோல் பேசிஸ்ல எப்படி பிரிக்கலாம்? கண்ட்ரோல் கவர்மெண்ட் கம்பெனி ஃபர்ஸ்ட் எடுத்தோனே கவர்மெண்ட் கம்பெனி. கவர்மெண்ட் கம்பெனின்னு சொன்னாலே நம்ம மைண்ட்ல வருது என்னன்னாக்கா, நாட் லெஸ் தென் 51% ஆஃப் பெய்ட் அப் கேபிட்டல். இந்த பெய்ட் அப் கேபிட்டல் வந்து 51% குறைவில்லாம ஒரு கவர்மெண்ட் வச்சிருக்குது அப்படின்னாக்கா, ஒரு கவர்மெண்ட் கம்பெனி வச்சிருக்குதுனாக்கா, அது பேர் கவர்மெண்ட் கம்பெனி. சார் கவர்மெண்ட்னா 2 கவர்மெண்ட் இருக்கு. ஸ்டேட் கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட். இது யார் சார் வச்சு நடத்துறாங்க? அப்படின்னா அது கீழ சொல்றாங்க. அது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டா வச்சு நடத்துனாலும் நடத்தலாம். அல்லது ஸ்டேட் கவர்மெண்ட்டா கூட இருக்கலாம். கவர்மெண்ட் கம்பெனி வச்சு நடத்தலாம். அல்லது பார்ட்லி பை சென்ட்ரல் கவர்மெண்ட். பார்ட்லி சென்ட்ரல் கவர்மெண்ட் இருக்கும். பார்ட்லி ஸ்டேட் கவர்மெண்ட் இருக்கும். ஆள் 50% போட்டு அந்த ஒரு கவர்மெண்ட் கம்பெனிய நடத்தலாம். அல்லது பார்ட்லி ஒன் ஆர் மோர் ஸ்டேட் கவர்மெண்ட் சொல்றாங்க. இப்ப தமிழ்நாடு கவர்மெண்ட்டும், ஆந்திரா கவர்மெண்ட்டும் சேர்ந்து ஒரு கம்பெனி ஆரம்பிச்சு நடத்தலாம். தமிழ்நாடு கவர்மெண்ட்டும், கேரளா கவர்மெண்ட்டும் சேர்ந்து ஒரு கம்பெனி ஆரம்பிச்சு நடத்தலாம். ஸோ வந்து பார்ட்லி
சார் அப்போ 2, 3 கவர்மெண்ட்ன்றாங்களே! அப்ப தமிழ்நாடு, ஆந்திரா, கேரளா 3 கவர்மெண்ட்ட சேர்ந்து ஒரு கவர்மெண்ட் கம்பெனி ஆரம்பிச்சு கூட நடத்தலாம். 2 கவர்மெண்ட் தானே இல்ல. 3 கவர்மெண்ட் கூட வச்சு நடத்தலாம். 3, 4 கவர்மெண்ட் சேர்ந்து கூட ஒரு கவர்மெண்ட் கம்பெனிய நடத்தலாம். ஆனா, நாட் லெஸ் தென் 51% ஆஃப் பெய்ட் அப் கேபிட்டல் வச்சிருப்பாங்க கவர்மெண்ட்டு. சரி நெக்ஸ்ட்டு சார் அப்போ 51% இவங்க வச்சுட்டாங்கன்னா, மீதி 49% வச்சுக்கிற கம்பெனிக்கு பேரு சார். மிச்சம் 49% வச்சுக்கிற கம்பெனிக்கு பேரு சப்சிடரி கம்பெனி அப்படி நம்ம சொல்லலாம். சரி ஓகே. சார் ஒரு கவர்மெண்ட் கம்பெனில சப்சிடரி கம்பெனி இருக்கு சார். ஆமா இருக்கும். கவர்மெண்ட் கம்பெனில சப்சிடரி கம்பெனி இருக்கும். சப்சிடரி ஆஃப் கவர்மெண்ட் கம்பெனி இஸ் ஆல்சோ ஏ கவர்மெண்ட் கம்பெனி. எப்படி சார்? ஒரு கவர்மெண்ட் கம்பெனி 51% ஆஃப் ஷேர் கேபிட்டல் வச்சிருக்காங்க. கரெக்ட் தானே? ஒரு கவர்மெண்ட் கம்பெனி 51% ஆஃப் ஷேர் கேபிட்டல் வச்சிருக்காங்க. கரெக்ட். 51% ஆஃப் ஷேர் கேபிட்டல் வச்சிருக்காங்க. மீதி 49% வச்சுக்கிறது சப்சிடரி கம்பெனி. ஒரு கவர்மெண்ட் கம்பெனிக்குள்ளேயே 51% கவர்மெண்ட் வச்சுக்குது. மீதி 49 வந்து பார்த்தீங்கன்னாக்கா, வேற ஒரு கம்பெனி வச்சுக்குதுனாக்கா, அது சப்சிடரி கம்பெனியா கருதப்படும். அந்த கவர்மெண்ட் கம்பெனிக்குள்ள சப்சிடரி கம்பெனி இருந்ததுனாக்கா, அந்த சப்சிடரி கம்பெனியும் கவர்மெண்ட் கம்பெனியாகவே கருதப்படும். கவர்மெண்ட் கம்பெனியாகவே கருதப்படும். சப்சிடரி கம்பெனியும் கவர்மெண்ட் கம்பெனியாகவே கருதப்படும். அதாவது கவர்மெண்ட் கம்பெனிக்குள்ள சப்சிடரி கம்பெனி ஒண்ணு இருக்குதுனாக்கா, அந்த சப்சிடரி கம்பெனியும் கவர்மெண்ட் கம்பெனி தான் அப்படின்னு சொல்ல வராங்க. எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, பிஎஸ்என்எல் பெல் கம்பெனி திருச்சியில இருக்கு. பெல் கம்பெனி, பிஎஸ்என்எல், ஓஎன்ஜிசி இந்த மாதிரி கம்பெனி எல்லாம் நம்ம கவர்மெண்ட் கம்பெனி எக்ஸாம்பிளா சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, ஹோல்டிங் கம்பெனி. ஹோல்டிங் கம்பெனினா என்னன்னா, மோர் தென் 50% ஆஃப் ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல். Another capital of another company. So more than 50% of equity share capital. More than 50% of equity share capital of another company. அப்போ more than 50% of equity share capital of another company. வேறொரு கம்பெனியோட ஷேர் கேபிட்டல் வந்து நீங்க 50% மேல வச்சிருக்கீங்க அப்படின்னாக்கா நீங்க ஹோல்டிங் கம்பெனி. உதாரணத்துக்கு நம்ம இருக்கிறோம்னு வச்சுப்போமே. நம்ம வந்து ஏ கம்பெனி வச்சுப்போமே. வேறொரு கம்பெனி பி கம்பெனி வச்சுப்போமே. இப்போ பி கம்பெனியோட ஷேர் வந்து 50%க்கு மேல நம்ம வந்து வாங்கியிருந்தோம்னாக்கா நம்ம வந்து ஹோல்டிங் கம்பெனி. அந்த கொடுத்த கம்பெனிக்கு இதை பற்றி பி கம்பெனி அது வந்து சப்சிடரி கம்பெனியாக இருக்கும். மோர் தென் 50% என்ன சார்? 55 இருக்கலாம், 60 இருக்கலாம். ஆனால் 51க்கு மேலே இருந்தாலே அது ஹோல்டிங் கம்பெனி. 51% மேலே வச்சிருந்தாலே மோர் தென் 50% சொல்லிட்டாங்க. அப்போ மோர் தென் 50நாவே என்ன அர்த்தம்? 51, 52ன்னு அர்த்தம். ஸோ மோர் தென் 50% மேலே வச்சுங்கிற கம்பெனி ஹோல்டிங் கம்பெனி. அதோட கம்மியாக வச்சுங்கிற கம்பெனிக்கு பேர் சப்சிடரி கம்பெனி. ஸோ நெக்ஸ்ட்டு கண்ட்ரோலிங். சார் இது யார் சார் கண்ட்ரோல் பண்ணுறாங்க பாருங்களேன். கண்ட்ரோலிங் த கம்போசிஷன் ஆஃப் போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் அனதர் கம்பெனி. சார் ஒரு கம்பெனியில் இருக்கிற அந்த ஹோல்டிங் கம்பெனியில் இருக்கிற ஒரு போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் வேற ஒரு கம்பெனியை கண்ட்ரோல் பண்ணுறாரு சார் அப்படின்னாக்கா அந்த கம்பெனி பேர் என்னது? சப்சிடரி கம்பெனி. இவர் ஒரு ஹோல்டிங் கம்பெனியில் போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸாக இருக்காரு அப்படின்னாக்கா இவர் என்ன பண்ணுறாருனாக்கா போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் இவங்கெல்லாம் வந்து வேறொரு கம்பெனியை கண்ட்ரோல் பண்ணுறாங்க சார் அப்படின்னாக்கா அந்த கம்பெனி வந்து சப்சிடரி கம்பெனி. இவங்க போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் இருக்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த கம்பெனிக்கு பேர் வந்து ஹோல்டிங் கம்பெனியாக நம்ம கருதப்படலாம். நெக்ஸ்ட் ஹோல்டிங் கம்பெனி வந்து கண்ட்ரோல் வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை சப்சிடரி கம்பெனி வச்சு கண்ட்ரோல் பண்ணலாம் சார்? மெனி மோர் சொல்கிறாங்க. மெனி மோர் சப்சிடரி கம்பெனி. 1, 2, 3 கம்பெனி கூட நீங்கள் என்ன பண்ணலாம்? நீங்கள் ஒரு ஹோல்டிங் கம்பெனியா நம்ம ஒரு ஹோல்டிங் கம்பெனி வச்சு நடத்திருக்கோம். நான் ஹோல்டிங் கம்பெனி இருக்கிறோம் அப்படின்னாக்கா நம்ம வந்து 2, 3 சப்சிடரி கம்பெனி கூட நம்ம என்ன பண்ணலாம்? கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கலாம். ஆனால் நம்ம வந்து எவ்வளோ பர்சன்ட் ஷேர் வச்சிருக்கணும்? மோர் தென் 50% ஆஃப் ஷேர் நம்ம வச்சிருக்கணும். அப்படி வச்சிருந்தா தான் நம்ம ஹோல்டிங் கம்பெனி. அதை விட கம்மியாக வச்சிருந்தாங்கன்னா 49%, 47% வச்சிருந்தாங்கன்னா அவங்க சப்சிடரி கம்பெனி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து சப்சிடரி ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா டாடா குரூப்பை வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம எக்ஸாம்பிளாக சொல்லலாம் ஹோல்டிங் கம்பெனிக்கு. நெக்ஸ்ட் வந்து சப்சிடரி கம்பெனி. சப்சிடரி கம்பெனி வந்து செக்ஷன் பாருங்க 2 சப்செக்ஷன் 87. இது என்ன சொல்லுதுனாக்கா தி கம்பெனி ஷால் பி டீம்டு டு பி சப்சிடரி. சார் இது வந்து இப்போ கீழே கொடுக்குறோம் பார்த்தீங்களா, இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா அது சப்சிடரி கம்பெனியாகவே கருதப்படுகிறது. எப்போ சார் டீம்டு டு பி சப்சிடரி ஆகுது? அது ஒரு கம்பெனி சப்சிடரி கம்பெனியாகவே கருதப்படுது. எப்போல்லாம் கருதப்படுறாங்க அப்படின்னாக்கா தட் அதர் கம்பெனி வேறொரு கம்பெனி வந்து கண்ட்ரோல் பண்ணுது மோர் தென் ஆஃப் த ஷேர் கேபிட்டல். ஆஃப்னா என்ன சார்? 50%. இப்போ மோர் தென் 50%, ஆஃப் தானே என்ன அர்த்தம்? மோர் தென் 50% ஆஃப் ஷேர் கேபிட்டல் வந்து வேறொரு அதர் கம்பெனி. அதான் விஷயம். இதை பாருங்க, அதர் கம்பெனிக்கு பாருங்க. அதர் கம்பெனி வேறொரு கம்பெனி நம்ம கம்பெனி கண்ட்ரோல் பண்ணுதுனாக்கா அப்போ நம்ம கம்பெனி வந்து என்ன கம்பெனி? சப்சிடரி கம்பெனி. அப்போது நம்மளுடைய கம்பெனியோட ஷேர் அவன் அதிகமாக வச்சுன்னு இருப்பான். ஹோல்டிங் கம்பெனிக்காரன் அதிகமாக வச்சிருப்பான். அவன் வந்து நம்மளை கண்ட்ரோல் பண்ணுறான். மோர் தென் 50% ஷேர் கேபிட்டல் நம்ம ஷேர் கேபிட்டல் வந்து அவன் வச்சுன்னு இருந்தானாக்கா வேற ஒரு கம்பெனி அவன் வந்து நம்மளை கண்ட்ரோல் பண்ணுறானாக்கா நம்ம வந்து சப்சிடரி கம்பெனி தான். அவன் ஹோல்டிங் கம்பெனியாக இருப்போம், நம்ம சப்சிடரி கம்பெனியாக இருப்போம். அதே மாதிரி அதர் கம்பெனி வேறொரு கம்பெனியோட
காம்போசிஷன் ஆஃப் போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ். வேற கம்பெனியோட போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸை நம்மளை கண்ட்ரோல் பண்ணுறாங்க சார், நம்மளை கண்ட்ரோல் பண்ணுறாங்க சார் அப்படின்னாக்கா, அவன் பார்த்தீங்கன்னாக்கா ஹோல்டிங் கம்பெனி, நம்ம வந்து சப்சிடரி கம்பெனி. வேறொரு கம்பெனியோட போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் நம்ம கம்பெனி கண்ட்ரோல் பண்ணுறாங்கனாக்கா, நம்ம கம்பெனி சப்சிடரி கம்பெனியாகவே ஆகிடும், கருதப்படும். டீம்டு டு பி சப்சிடரி கம்பெனி தான். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ரீபுக், டிசிஎஸ். அசோசியேட் கம்பெனினா என்ன? இது ஒரு வித்தியாசமான ஒரு கம்பெனி. செக்ஷன் வந்து 2 சப்செக்ஷன் 6 அப்படின்னு சொல்கிறோம். அசோசியேட் கம்பெனினாக்கா ரிலேஷன் டு அனதர் கம்பெனி, ரிலேஷன் டு அனதர் கம்பெனி. ரிலேஷன் டு அனதர் கம்பெனினா மற்ற கம்பெனி கூட ரிலேஷன்ஷிப் வச்சுக்கும், மற்ற கம்பெனி கூட ரிலேஷன்ஷிப் வச்சுக்கும். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சப்சிடரி, சாரி அசோசியேட் கம்பெனி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்ம ஒரு ஏ கம்பெனி இருக்குது, ஒரு பி கம்பெனி இருக்குது. ஏ கம்பெனி இருக்குது, ஒரு பி கம்பெனி இருக்குது. என்ன பண்ணுறாங்க, இந்த பி கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னாக்கா 20% நல்லா ஞாபகம் வச்சுங்க, 20% 50% வரை, மோர் தென்லாம் கிடையாது, 50%க்குள்ளே பார்த்தீங்கன்னாக்கா இந்த பி கம்பெனி வந்து ஏ கம்பெனிக்கு தருது ஷேர்லாம். எவ்வளோ ஷேரு? 20%-லேருந்து 50%க்குள்ளே அந்த பி கம்பெனி வந்து ஏ கம்பெனிக்கு தருதுனாக்கா, அப்போது பி கம்பெனி வந்து என்ன கம்பெனியாக இருக்கும்னாக்கா ஏ கம்பெனிக்கு அசோசியேட் கம்பெனியாகவே இருக்கும். சார் 50%க்கு மேலே கொடுத்துட்டா பி கம்பெனி வந்து 50%க்கு மேலே ஏ கம்பெனி கொடுத்துட்டா ஏ கம்பெனி ஹோல்டிங் கம்பெனி, பி கம்பெனி சப்சிடரி கம்பெனி, அது மாதிரி சப்சிடரி கம்பெனி ஆகிடும். நல்லா புரிஞ்சுங்க சார். அப்போ சப்சிடரி கம்பெனிக்கும் அசோசியேட் கம்பெனிக்கும் என்ன சார் வித்தியாசம்? சப்சிடரி கம்பெனி என்பது வந்து பார்த்தீங்கன்னா 49% ஆஃப் ஷேர்ஸ் வச்சுருப்பான், ஹோல்டிங் கம்பெனி 51% ஆஃப் ஷேர்ஸ் வச்சுருப்பான் சார். அப்போ அசோசியேட் கம்பெனினா 50% ஷேர்ஸ் இவங்க கையில் இருக்கும், 49 குறையாது, 50 ஈக்குவலாக வச்சுருப்பான். அப்படின்றா தான் அசோசியேட் கம்பெனி. இல்லை அது கம்மியாக கொடுப்பான், மற்ற கம்பெனி 20%, 30% ஷேர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பான். அதிகபட்சம் 50 வந்து நிறுத்திருப்பான். மீதி 50% ஷேர்ஸ் அந்த அசோசியேட் கம்பெனி வச்சுருப்பான், பி கம்பெனி வச்சுருப்பான். புரியுதுங்களா? அப்போ சப்சிடரி கம்பெனினா 49-49க்குள்ளே போகும், அது சப்சிடரி. ஆனால் இவன் 50 எபோவ் இவன் கையில் வச்சுருப்பான், பி கம்பெனி வச்சுருப்பான், ஏ கம்பெனி கொடுக்க மாட்டான். ஸோ அதுதான் வந்து அசோசியேட் கம்பெனி. அப்போ பாருங்கள், அசோசியேட் கம்பெனி வந்து ரிலேஷன் டு அதர் கம்பெனி, தட் அதர் கம்பெனி சிக்னிஃபிகண்ட் இன்ஃப்ளூயன்ஸ். அதர் கம்பெனி வந்து சிக்னிஃபிகண்ட் இன்ஃப்ளூயன்ஸ், ஓரளவுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். டு அசோசியேட் கம்பெனி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது. ஏன்னா ஒரு குறிப்பிட்ட பர்சன்ட் ஆஃப் ஷேர்ஸை வேற ஒரு கம்பெனி வச்சுக்கிறதுனால கொஞ்சம் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவாங்க. அதனாலேயே வேறொரு கம்பெனி வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஏ கம்பெனி கொடுத்துட்றான், பி கம்பெனி வந்து பி தான் அசோசியேட் கம்பெனி வச்சுப்பேன். பி கம்பெனி வந்து ஏ கம்பெனிக்கு ஒரு 40% ஷேரை, இல்லை ஒரு 30% ஷேரை, இல்லை 20% ஷேரை ஏ கம்பெனி கொடுத்துறான்னு வச்சுப்பேன். ஏ கம்பெனி என்ன பண்ணுவான், கொஞ்சம் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவான் பி கம்பெனியை. அப்படி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறதுனாலேயே அது வந்து பார்த்தீங்கன்னாக்கா அது சப்சிடரி கம்பெனியாக மாறிடு, சப்சிடரி கம்பெனியாக ஆகிடாது, நாட் ஏ சப்சிடரி கம்பெனி. ஏன் சார்? அது ஒரு ஜாயின் வெஞ்சர், இன்க்ளூட் ஜாயின் வெஞ்சர் கம்பெனி போல தான். சரி, ஏன் சார் அப்படின்னாக்கா அசோசியேட் கம்பெனின்றது 50% ஷேர்ஸ் அவன் கையிலே இருக்கும், குறையவே குறையாது. 50% கையிலேயே வச்சுருப்பான், 50% இல்லை அதுக்கு மேலே கையில் வச்சுட்டே இருப்பான். மீதி 20% 30% பங்குகளை மட்டும்தான் வேற ஒரு கம்பெனிக்கே கொடுப்பான். புரியுதா? அப்போ எப்பயுமே அது வந்து அசோசியேட், அதனால தான் அது அசோசியேட் கம்பெனி. சார் 50%க்கு கம்மி ஆயிடுச்சுனாக்கா அது சப்சிடரி கம்பெனி ஆகிடும். 49% ஆயிடுச்சு, சப்சிடரி ஆகிடும். வாங்கி போகிறவன் ஹோல்டிங் கம்பெனியாக இருப்பான், இவன் சப்சிடரி கம்பெனியாக இருப்பான். ஆனால் அசோசியேட் கம்பெனின்றது என்னன்னாக்கா 50% இவன் கையில் வச்சிருப்பான், இல்லை அதுக்கு மேலே இவன் கையில் வச்சிருப்பான், அப்போ ஷேர்ஸ் வச்சிருப்பான் பி. அப்போ அது வந்து பார்த்தீங்கன்னாக்கா என்ன ஆகும், அது வந்து அசோசியேட் கம்பெனி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரி, ஓகே. கீழே சொல்கிறாங்க, தே எக்ஸ்பிரஸ் சிக்னிஃபிகண்ட் இன்ஃப்ளூயன்ஸ்னா என்ன சார்? சிக்னிஃபிகண்ட் இன்ஃப்ளூயன்ஸ்னா கண்ட்ரோல் அட்லீஸ்ட் 20% ஆஃப் டோட்டல் ஓட்டிங் பவர், அல்லது 20% இருக்கலாம், மோர் அப் டு பாருங்கள், அப் டு 50% அளவுக்கு வச்சுப்போம். அது அவ்வளோதான், 20லேருந்து 50க்குள்ளே, குறைஞ்சபட்சம் 20, அதுலேருந்து 25, 30, 50 வரைக்கும் கொடுக்கலாம். 50 வரைக்கும் கொடுத்துருவான். 50க்கு மேலே கொடுக்க மாட்டான். அப்படி கொடுத்தா சப்சிடரி கம்பெனி ஆகிடும். 50க்கு மேலே கொடுத்தோம்னா 51, 52% அவன் வச்சுக்கிறான் சார், 55% வந்து ஏ கம்பெனி வச்சுக்கிறான் சார்னாக்கா, அப்போ பி கம்பெனி சப்சிடரி கம்பெனி ஆகிடும். அதனால தான் சொல்கிறாங்க அப் டு 50% வரைக்கும் கொடுப்பான், அதுக்கு மேலே கொடுக்கவே மாட்டான். அப் டு 50% வரைக்கும் கொடுத்தானாக்கா அது அசோசியேட் கம்பெனி. 50% ஷேர் வந்து இவங்களில் இருக்கும், மீதி வந்து வேற ஒரு கம்பெனிகள் இருக்கும், வேற ஒரு 2-3 கம்பெனிகளை கூட கொடுக்கலாம். ஒரு அசோசியேட் கம்பெனி ஏ கம்பெனிக்கு இதுனாக்கா A1, A2, A3 இந்த மாதிரி 3-4 கம்பெனி கூட பார்த்தீங்கன்னாக்கா நீ 20 ஷேரு, நீ ஒரு 10% ஷேரு, நீ 15% ஷேர்னு சொல்லிட்டு அதுமாதிரி கொடுத்துக்கலாம். ஆனால் இந்த பி கம்பெனி அப்படியே அசோசியேட் கம்பெனியாகவே இருக்கும். ஏன்? 50% ஷேர் அப்படியே வச்சுன்னே இருப்போம், அதில் குறையவே மாட்டான். 50ல் 1 குறைஞ்சா கூட அது சப்சிடரி கம்பெனி ஆகிடும். 1% குறைஞ்சா கூட 49 ஆயிடுச்சுன்னா அது சப்சிடரி ஆகிடும், அது அசோசியேட் கம்பெனியாக கருதப்படாது. ஸோ இதுதான் வித்தியாசம், புரிஞ்சுங்க. 20லேருந்து அப் டு 50, அதான் முக்கியமே. அப் டு 50 அதான் முக்கியமான பாயிண்ட்டு, ஞாபகம் வச்சுங்க. 50 குறைஞ்சா அது சப்சிடரி ஆகிடும். 50 வரைக்கும் வச்சுருந்தாக்கா இவன் கையில் இருந்ததுனாக்கா அது அசோசியேட் கம்பெனி. கண்ட்ரோல் ஆர் பார்ட்டிசிபேஷன்
இது கண்ட்ரோல் பண்ணுறது, இது பார்ட்டிசிபேஷன் இன் பிஸ்னஸ் டிசிஷன்ஸ் எடுக்கிறது, இதெல்லாம் எப்படி சார் பண்ணுவாங்க? 2 கம்பெனியுமே இருக்குது. எப்படி சார் இருப்பாங்கனாக்கா, இதுக்கு ஒரு 2 கம்பெனியுமே அந்த ரிலேஷன்ஷிப் வச்சுக்கிற கம்பெனி கூட 2 கம்பெனியுமே என்ன பண்ணிப்பாங்க, அக்ரிமெண்ட் போட்டுப்பாங்க. அக்ரிமெண்ட் பிரகாரம் என்ன பண்ணிப்பாங்க, இவங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா பிஸ்னஸை ரன் பண்ணிட்டு வருவாங்க. இதுதான் அசோசியேட் கம்பெனி. தேங்க்யூ. ரிமைனிங் பாயிண்ட்டை நம்ம அடுத்த கிளாஸில் பார்க்கலாம்.